ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த முறை ஏஷியா கப்பு இந்திய அணி தாங்க வெல்லும். அது எந்த அணி இறுதிப் போட்டிக்கு சென்றாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணி எதிரான வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி கேப்டன் மற்றும் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணியை புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த முறை ஏஷியா கப்பு எந்த டீம் வந்தாலும் இந்தியா தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலுக்கு போயிருக்கிற இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க, இந்திய அணியை தோக்கடிக்க ஏஷியாவில் யாருமே கிடையாதா, இந்த அளவுக்கு விளையாடுறாங்க. கண்டிப்பாக இந்திய அணி தான் உலகில் தலை சிறந்த அணியை T20 நான் பார்க்குறேன். அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்களாக கிடைக்கிறாங்க. முக்கியமாக அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் பார்த்து நான் ரொம்ப விழுந்து போகிறேன். கண்டிப்பாக அடுத்த கிறிஸ் கெயில் அவர் தான். ஏன்னா அவர் அதிரடி ஆட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். பங்களாதேஷ் அணி எதிரான இந்திய அணி என்னதான் பேட்டிங்கில் சொதப்பினாலும் லாஸ்ட்டில் போலிங்கில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய டீமுக்கான அடையாளம். கண்டிப்பாக பங்களாதேஷ் அணிக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க நல்லா போராடினாங்க. இருந்தாலும் ஒன்று பங்களாதேஷா இல்லை பாகிஸ்தானா, யார் இந்திய அணி கூட ஃபைனல் மோத போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்திய அணி தான் ஃபைனலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணியை புகழ்ந்து பேசியிருக்குன்னு இருக்கிறாருன்னு சொல்லாங்க. கரெக்டுங்க, அவர் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த ஏஷியா கப்பில் யாருமே இந்தியாவை வீழ்த்தலை. 5-5 ஜெயிச்சிருக்காங்க. இது ஃபைனல் போயிட்டாங்க. அடுத்து ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் இருக்குது, அடுத்து ஃபைனல் போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி கூட பங்களாதேஷா இல்லை பாகிஸ்தானான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வருதுங்க. நாக் அவுட் மேட்ச்னு சொல்லலாம். இன்றைக்கி நடக்க போது பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட குவாலிஃபை டு இந்தியா கூட விளையாடுறதுக்கான ஃபைனலுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க இந்த ஏஷியா கப் சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானும் நாங்கள் ஃபைனலுக்கு வருவோம், வந்து இந்தியா வீழ்த்தோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சவால் விட்டுருக்காரு ஷான்ஷா அஃப்ரிடா. அதே போல் இன்றைக்கி பங்களாதேஷுக்கு ஒரு முக்கியமான போட்டிங்க. அவங்களும் நல்லா 2 மேட்சுமே நல்லா விளையாண்டாங்க. ஸ்ரீலங்கா எதிராக நல்லா விளையாண்டாங்க, இந்தியா எதிராக நல்லா விளையாண்டாங்க. இன்றைக்கும் அது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் அணி ஃபைனல் போச்சுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய 2016 ஒரு கிளாஸ் நடந்துச்சு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபைனல். அதே போல் மீண்டும் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபைனல் நடக்குதா சொல்லிட்டு நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏஷியா கப்பில் இந்தியாவை எந்த அணி தோக்கடிக்கலை, ஃபைனலுக்கே போயிட்டாங்க. உங்களோட கருத்து என்ன? இந்த ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க? இந்தியா கூட பங்களாதேஷ் வருமா இல்லை பாகிஸ்தான் வருமா? யார் தான் ஃபைனல் மோதுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்து, யார் இந்த முறை 2025 ஏஷியா கப் ஃபைனலுக்கு போவாங்க? உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.